இந்த மாதிரி பெரிய பெரிய டவல்ஸ்லாம் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்குங்க. ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணாமே வச்சிருப்போம். சின்ன சின்ன டவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த டவல்ஸை அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த டவலை வந்து 2ஆக மடித்து விட்டுக்கிட்டேன். நீல வாக்கில் 2ஆக மடிச்சுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சென்டர் போர்ஷனில் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போர்ஷன் வந்து நீளமாக கிடைக்குங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு 2 போர்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனை எடுத்துக்கலாம். இந்த போர்ஷனில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு போர்ஷன்லையும் எனக்கு 4 துண்டுகள் வந்து கிடச்சிதுங்க. ஸோ இது வந்து நம்ம லஞ்ச் டவலாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லஞ்ச் டவல் எடுத்துக்கோங்க. அந்த லஞ்ச் டவலுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தையும் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மெஷர் பண்ணணுன்றது கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட கிடைக்கும் உங்களுக்கு கிளாத்து. ஸோ அதனால் யூஸ் பண்ணும்போதும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லஞ்ச் டவல்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு பீஸை நான் கட் பண்ணிவிட்டேன். அடுத்த பீஸையும் எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. மொத்தம் எனக்கு ஒரு டவலில் 8 லஞ்ச் டவல் வந்து கிடச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவலை நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா எதுக்குமே யூஸ் ஆகியிருக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வைக்கும்பொழுது சூப்பரான லஞ்ச் டவல்ஸாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ லஞ்ச் டவல்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் காசு கொடுத்து லஞ்ச் டவல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழைய டவல்ஸையே அழகாக லஞ்ச் டவலாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய குவான்டிட்டிலையும் உங்களுக்கு லஞ்ச் டவல்ஸ் கிடைக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.